கொல்லிமலையோட சிகப்பு அம்சங்கள்ல முக்கியமா சொல்லப்படுறது மிஸ் பண்ணாம இது குடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுறதுனா இந்த மூலிகை சூப்பு தான். ஸோ அதான் என் கையில் இருக்கு. ஸோ வாட் ஸ்பெஷல் இந்த சூப், இது எதில் செய்யாங்க, இது எப்படி என்ன இதில் சிகப்பு அம்சம் இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த ஹைப்புக்கு இது ஒருத்தாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சியர்ஸ். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என் பேர் ஜோ, நம்ம சேனல் பேர் ஜோ த எக்ஸ்ப்ளோரர். புது ஃபுட்ஸை, ரிசார்ட்டு, புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக் ஆஃப்ஸில், லீவ்ஸில், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் நான் போக இடங்களை பற்றின வீடியோஸ் தான் சேனலில் பார்க்கலாம். கொல்லிமலையில் நிறைய இடத்துல இது கிடைக்கும். ஸோ இது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது இந்த போட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்க இந்த ஷாப்பில் தான். இந்த மூலிகை சூப்னா இந்த முடவாட்டுக்கால் சூப்பை தான் மூலிகை சூப்புன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன, மசால் என்ன மசால் போட்டாலும் சரி, இந்த கிழங்கு போட்டால் அந்த ஆட்டுக்கால் சூப் போடுறது டேஸ்ட் வராது. நீ என்ன மசால் போட்டாலும் வராது. 15 rupeesக்கு ரொம்பவே ஒர்த்தாப்பட்டுச்சு. ஒரு மட்டன் சூப், அதாவது ஆட்டுக்கால் சூப் குடிச்ச டேஸ்ட் வந்து இதில் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இது ஹெல்த்தி தானே. மூட்டு வலி, வாய்வு, அஜீரணம், பித்தம் எல்லாமே உடம்புல வசதெல்லாம் எடுத்துரும். முடவாட்டுக்கால் மட்டும் போடுறீங்கன்னா வேற எதுவும்? முடவாட்டுக்கால் கிழங்கு, இந்த வல்லாரை, முடக்கத்தான், தூதுவேலை, சித்திரத்தை இதெல்லாம் போட்டு நம்ம சூப் எப்படி செய்யறோமோ அதான் இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி போட்டு கொதிக்க விடணும். ஓகே ஓகே. டெய்லி கிடைக்கும்? டெய்லியும் கிடைக்கும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. மட்டன் சூப் மாதிரி இருக்குல்ல? இந்த கிழங்கு தான் இருக்கு அந்த கிழங்கு. இது வந்து அந்த முடி மாதிரி இருக்க கிளீன் பண்ணிட்டு இந்த இப்படி இருக்குது. ஆட்டுக்கால் மாதிரி இருக்கா பார்த்தா? ஆமா, அதனாலதான் இதுக்கு ஆட்டுக்கால் கிழங்குன்னு பேரு. ஆட்டுக்கால் கிழங்கு அதான் சொல்ற விளக்கம் சொல்றேன். அப்படியே இந்த மாதிரி லைட்டா சீவிட்டோம்னா அந்த ஒயிட் உள்ள ஒயிட்டா வந்துடும். இதுல 1 லிட்டரு சூப்பு நம்ம செய்யணும்னா இந்த கிழங்கு வந்து ஒரு 50 கிராம் அளவு கிழங்கு போட்டா போதும். 1 லிட்டருக்கு சொல்றேன். 50 கிராம் போட்டு அதுக்கு தேவையான இஞ்சி, 1 லிட்டருக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம் இதை மட்டும் போட்டு இந்த கிழங்கு சேர்த்து அரைச்சி போட்டு தேவையான மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொதிக்க விட வேண்டியதான். எண்ணெய் சேர்க்கக்கூடாது, புளி சேர்க்கக்கூடாது. மெயினாக இதனோட பயன் வந்து மூட்டு வலி, வாய்வு, அஜீரணம், பித்தம், உடம்புல இருக்கிற அசுத்ததெல்லாம் இறங்கிடும். யூரின் ஃப்ரீயா போகும். எவ்வளோ இப்போ நீங்க என்ன சாப்பிட்டுருந்தாலும், கடலையே சாப்பிட்டுருந்தாலும் உடனே ஒரு 10 நிமிஷம் ஏற்காட்டுல இருக்கு. மலைகள்ல இருக்கும், மலைக்கடையிலாம் இருக்காது. இல்ல மலைப்பகுதியில், மலைப்பகுதியில் கேரளா பகுதியில் இருக்கும். ஏற்காட்டுல இருக்கு. உள்ள போய் பார்த்தா பாருங்க. ஓகே. அப்படியா? காலையிலே போட்டுருவாங்க. காலையில ஒரு 6 மணிக்கு போட்டா அப்படியே வந்துட்டே இருக்கும். ஈவினிங் வரலாம் வந்துட்டே இருக்கும். அது கரகடை போட்டால் நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். கரகடை கேஸில் போட்டு அப்போ போட்டோம் போட்டால் அது பாட்டு கொதிச்சுட்டே இருக்கும். ஓகே. கொல்லிமலை எவ்வளோ சில்லுன்றதாலுமே இதனால தான் சூப் ஹாட்டாகவே இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி இதை டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா போக கண்டிப்பாக அந்த சூப்போட டேஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ஸோ கொல்லிமலை நாங்கள் ஸ்டே பண்ண ரிசார்ட்டோட வீடியோ, மற்ற இடங்களை பற்றி வீடியோலாம் ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.